ஸோ இன்னைக்கு கிளாஸ் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரோ கார்பனுக்கு லாஸ்ட் கிளாஸா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்கைன் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? அல்கைனை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இப்போ அது ஒரு 2 3 ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா லாஸ்ட் கிளாஸ்ல விட்டு போன ஒரு 2 ரியாக்ஷனை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அல்கைனை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா SN1 SN2 அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன நடத்தணுமோ ஸோ அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டு நம்ம போலாம். பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி. அப்புறம் ஓகே. ஸோ இப்போ ஒசனாலிசிஸ் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது? இல்லக்கா. இல்லையா? பிரியதர்ஷினி லாஸ்ட் கிளாஸ் நடத்தின ஒசனாலிசிஸ் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? சாரா நபீஷா உங்களுக்கு? இருக்கக்கா. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், என்ன ஆகும்னு சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி காம்பவுண்டுக்கு இப்ப என்ன நடக்கும் இங்க? ஒரு பாண்ட் பிரேக் ஆகி ஆ, ஓகே. ஆக்சிஜனை ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜனை சைடு ஆட் இந்த சைடு பண்ணுவேன். கரெக்ட்டா? ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்? இது என்ன ஆல்டிஹைட்? விஷ்ணுஜா? விஷ்ணுஜா? அக்கா. ஓகே. இது என்ன ஆல்டிஹைட் நான் இங்க எழுதி இருக்கிறது? ஐபேக் நாமென்க்ளேச்சர் படி பார்க்கிறப்போ கலைக்கோவன், கலை, அக்கா. உனக்கு ஞாபகம் இருக்கா இது என்ன ஆல்டிஹைட்னு? கலை. ஓகே. இங்க பாருங்க. கார்பன் 1 இருந்தா மீத்தேன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? கார்பன் 2 இருந்தா ஈத்தேன்னு சொல்லுவோம். இதே 3 இருந்தா புரோப்பேன். 4 இருந்தா பியூட்டேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா பென்டேன், ஹெக்சேன். இங்க பாருங்க எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 2 கார்பன் இருக்கு. ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. 2 கார்பன்னா ஈத்தேனா? சோ என்ன பண்ணுவேன்? ஈத்தேன் ஆல்டிஹைட். சோ அப்ப அது சேர்க்கிறப்போ எனக்கு இங்க எத்தனை ஆல்டிஹைட்னு வரும். அப்போ இந்த ஆல்டிஹைடுக்கு பேரு எத்தனை ஆல்டிஹைட்? இதே என்கிட்ட 3 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புரோப்பனால்டிஹைட். கார்பனை பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்கோ அதுக்கு பக்கத்துல ஆல்டிஹைடை நான் சேர்த்துக்கணும். இப்போ புரியுதா விஷ்ணுஜா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. ஒசனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் ஷார்ட்கட்டு? ஒரு பாண்ட டபுள் பாண்ட்ல ஒரு பாண்ட பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? ஆஃப்டர் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன ஆட் பண்ணணும்? ஆக்சிஜனை ஆட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ இப்ப அந்த மாதிரி தான் நம்ம இப்ப 2, 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். நான் அப்போ லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நான் ஓசனாலிசிஸ் அதாவது ஓசோன் H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் இருந்துச்சுன்னா எனக்கு ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் 2 ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா ஆல்டிஹைட் பிளஸ் கீட்டோன் ஃபார்ம் ஆகலாம். இல்லைன்னா கீட்டோன் கீட்டோன் கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? பட் நான் எனக்கு இங்க ஜிங்க் இல்ல அப்படின்னா ஜிங்க் என்னது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஜிங்க் நான் ஆட் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? இந்த ஆல்டிஹைடு வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா சேஞ்ச் ஆகும். ஆனா கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறாது. அகிலன் இது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்கக்கா. ஓகே. நம்ம ஜிங்க் ஆட் பண்ணல அப்படின்னா ஆல்டிஹைட் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடா மாறும். கீட்டோன் என்ன பண்ணாது? மாறாது. அதை எப்படி பார்த்தோம்? இங்க பாருங்க. CH2 டபுள் பாண்ட் CH CH2 CH3 கனகலட்சுமி இது என்ன அக்கா. பண்ணுவோம்? இது ஞாபகம் இருக்கா? ஆ. சோ இப்போ எனக்கு என்ன நடக்கும்னு சொல்லுங்க. கனகலட்சுமி அக்கா. இப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்க. நான் ஜிங்க் ஆட் பண்ணல. இப்போ எனக்கு என்ன நடக்கும்? ஞாபகம் இல்லையா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜிங்க் ஆட் பண்ணாத போது அகைன் ஒரு ஆக்சிஜனை 2 இடத்துலயுமே ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்றப்போ இந்த ஆக்சிஜன் போக்கி இந்த சி டபுள் பாண்ட் ஓ பக்கத்துல ஆட் ஆயிரும். எங்க ஆட் ஆயிரும்? இந்த கார்போனைல் குரூப்புக்கு பக்கத்துல இந்த ஆக்சிஜன் குரூப் போய் ஆட் ஆயிரும். அப்படி ஆட் ஆனது அப்படின்னா இதுவும் இதுவும் ஃபார்ம் ஆகும். கனகலட்சுமி இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. வேற என்ன ரியாக்ஷன் பார்த்தோம்? சோ இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு நம்ம போலாம். இப்ப அடுத்து பாருங்களேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்டிஹைட்ஸ் தான் எனக்கு ஆசிட்ஸா மாறும். ஆனா கீட்டோன்ஸ் என்ன பண்ணாது? மாறாதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஜனை ஆட் பண்ணிருவீங்க. சோ எனக்கு இங்க என்ன வருது? அசிட்டோன் வருதா? இந்த அசிட்டோனை நீங்க மாற விடக்கூடாது. ஆனா இந்த ஆல்டிஹைட் என்ன பண்ணணும்? மாற விடணும். ஓகேயா? சோ இப்போ இங்க இல்லாத தொட்டு இங்க அகைன் என்ன பண்ணுவீங்க? இன்னொரு ஆக்சிஜனை ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் போக்கி இந்த கார்போனைல் குரூப்புக்கு பக்கத்துல ஆட் ஆயிரும். கார்போனைல் குரூப்னா சி டபுள் பாண்ட் ஓ குரூப் தான் கார்போனைல் குரூப் அப்படின்னு சொல்றேன். அப்போ எனக்கு என்ன வருது? விஸ்வஜா அக்கா. இந்த ஆசிட் பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் இங்க எழுதியிருக்கேன்ல ஒரு ஆசிட் தெரியுது இல்ல? இந்த ஆசிட் பேர் என்ன? ஐயூபேக் நாமென்கிளேச்சர்ல எத்தனாயிக் ஆசிட் அக்கா. ஆ எத்தனாயிக் ஆசிட். கரெக்ட். எத்தனாயிக் ஆசிட். ஓகேவா? இது என்ன சொல்லலாம் அப்படின்னா எத்தனோல்னு சாரி இதுல வந்து 3 இருக்கா? 3 கார்பன் இருக்கிற தொட்டு கீட்டோன் குரூப் தொட்டு நான் ப்ரோப்பனோன்னு சொல்லலாம். இல்ல அப்படின்னா அசிட்டோன் அப்படின்னு சொல்லலாம். 2 நேம்க்குமே இந்த காம்பவுண்டுக்கு இருக்கு. ஓகேயா? கலைக்கோவன் இது வரைக்கும் புரிஞ்சதா? பிரியதர்ஷினி
கலைக்கோவன். புரிஞ்சுதுக்கா. ஓகே. சோ நம்ம இங்க சம்மரி எழுதிடலாம். ஓசனாலிசிஸோட சம்மரி. அகிலன் டவுட் இருக்கா இதுல? இல்லங்கா. அகிலன் அக்கா இல்லங்கா. இல்லையா? ஆமாங்கா. ஓகேடா. எனக்கு வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. சோ அதனாலதான் நான் அகைன் கேட்டேன். சோ சம்மரி என்ன? ஓசனாலிசிஸ்ல ஆன் ஆடிங் ozone to alkenes in with H2O in presence of zinc, we will get aldehydes or ketones. ஓகேவா? பட் நம்ம என்ன பண்றோம்? இதே நான் ஓசோனை ஆட் பண்றேன். on adding ozone to alkenes with water, we will get aldehydes which will change to இதுவா மாறுது, acids-ஆ மாறுது. carboxylic acids. சோ இது வரைக்கும் உங்க யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ அடுத்து நம்ம வேற என்னென்ன ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, என்ன பார்த்தோம்? addition of Br2 in presence of water to alkene பார்த்தோம். ஓகேவா? இது எப்படிக்கா நடக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிருந்தோம்? RCH டபுள் பாண்ட் CH2 போறப்போ Br2ன்னு இருக்குமா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆனும் போது எனக்கு இங்க Br பிளஸ் Br மைனஸ்னு இருக்கும். இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகுறதுனால இங்க பாசிட்டிவ் சார்ஜும் இங்க நெகட்டிவ் சார்ஜும் வரும். Br பிளஸ் போய் இங்க அட்டாக் ஆகும். அப்படி அட்டாக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு இது வந்து தன்னுடைய லோன் பேரை இதுக்கு கொடுக்கும். அப்படி கொடுத்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிப்பாங்க? ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நான் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டரோட தான் நான் ஆட் பண்றேன். வாட்டர்ல என்கிட்ட என்ன இருக்கும்? H பிளஸும் OH மைனஸ் அயானும் இருக்கும். இந்த OH இருக்கு பாத்தீங்களா? இது வந்து OH என்னது? OH மைனஸ் அண்ட் H பிளஸ்னு பிரியும். வாட்டர் என்ன பண்ணிக்கும்? H பிளஸ் அண்ட் OH மைனஸ்னு பிரியும். இந்த OH மைனஸ் போய் இந்த கார்பன் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பாண்டு பிரேக் ஆயிரும். அப்போ எனக்கு RCHOH CH2 Br கிடைக்கும். அண்ட் இந்த ஹைட்ரஜனும் இங்க நான் எலிமினேட் ஆன Br-ம் சேர்ந்து எனக்கு HBr ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்லயே. இதுல என்ன அடிஷன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ஆன்டி அடிஷன். என்ன அடிஷன்? ஆன்டி அடிஷனை ஃபாலோ பண்ணும். சின் அடிஷன் வராது. இங்க ஆட் ஆகுற ரெண்டுமே ஆப்போசிட் சைடுல தான் ஆட் ஆகும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. சோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? சாரா நபிஷா? டவுட் இல்லக்கா. ஓகே. கனகலட்சுமி, பிரியதர்ஷினி, விஷ்ணுஜா, கலைக்கோவன் டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே. கனகலட்சுமி டவுட் இருக்கா? கலைக்கோவன்? இல்லக்கா. இல்லக்கா. ஓகே. சோ இந்த ரியாக்ஷன்ல நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். கரெக்டா? நான் ஆட் பண்றப்போ ஆன்டி அடிஷன் டேக்ஸ் பிளேஸ். வந்து எனக்கு ஆன்டி அடிஷன் நடக்குது. டேக்ஸ் பிளேஸ். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு ஹெச்பிஆர் வந்து ஃபார்ம் ஆகுது வெளியில. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அல்கீன்ஸோட நான் என்ன பண்றேன், KMNO4 ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்மளுக்கு மெக்கானிசம் தேவையில்ல, என்ன நடக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். ஓகேவா? நீங்க என்ன அப்படின்னா, KMNO4 என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அல்கீன்ஸை நான் எடுத்திருக்கேன். அது கூட நான் KMNO4 கோல்ட் அண்ட் டைல்யூட்டா இருக்கு, அதாவது ரொம்ப கோல்டாவும் டைல்யூட்டான ஒரு KMNO4 நான் ஆட் பண்றப்போ எனக்கு இந்த ஒரு பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா OH ஆட் ஆகும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டைஓல்ஸ் கிடைக்கும். சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் தேவையில்லை. மெக்கானிசம்னா என்னது, எப்படி நடக்கும் அப்படின்றது தேவையில்லை. நீங்க என்ன ஆகும், என்ன ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எதனால எனக்கு டையோல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, KMNO4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? சோ இப்ப அதோட நான் KMNO4 வந்து நான் அல்கீன்ல ஆட் பண்றப்போ எனக்கு அதனால டையோல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாருக்கும் இது ஓகேயா? கலைக்கோவன் இது புரிஞ்சதா? கலைக்கோவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இங்க பாரு. சரி, நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், CH3 CH டபுள் பாண்ட் CH2, அப்புறம் இந்த சைடு ஒரு அகிலன் மீட்டிங்ல ஏன் போயிட்டான்? ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், CH2 டபுள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதோட நான் KMNO4 கோல்ட் அதாவது ரொம்ப சில் அண்ட் டைல்யூட்டான ஒரு KMNO4 ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, KMNO4 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றதுனால எனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு OH, அதாவது ஆல்கஹால் குரூப் என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும் இந்த பாண்ட் பிரேக் ஆனதுக்கு அப்புறமா. சோ இப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH2OH CH OH CH OH CH2OH அப்படின்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ புரியுதாடா கலைக்கோவன்? கலைக்கோவன் புரிஞ்சதுக்கும். ஒரு பாண்ட பிரேக் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆல்கஹால, அதாவது OH குரூப்பை நீங்க ஆட் பண்ணுங்க. சோ அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி
ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஆல்கஹால் 1,2 டயோல்ஸ் வரும். ஓகேவா? இது எல்லாருக்கும் புரிஞ்சதா? யாருக்காவது புரியலன்னா இன்னும் ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கனகலட்சுமி புரிஞ்சதா? சாரா நபிஷா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி புரிஞ்சிச்சுக்கா. மெக்கானிசம் இதுக்கு தேவையில்ல. பட் வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாத்துக்கிட்டா மட்டும் போதும். பிரியதர்ஷினி, அக்கா இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இப்ப அடுத்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்கைனை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சோ நம்ம இங்க என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம்னு பாத்துக்கோங்க. NaNH2 in liquid ammonia. ஓகேவா? Vicinal dihalides on reacting with NaNH2 in liquid ammonia அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது என்ன vicinal dihalides அப்படின்னா, நான் vicinal dihalideஸ்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம கிட்ட ஹாலைட்ஸ் வந்து விசினால் டைஹாலைட்ஸ், அப்புறம் ஜெம் ஹாலைட்ஸ் கூட சொல்லுவாங்க. அது ஒண்ணுக்கும் நான் எக்ஸாம்பிள் எழுதி நம்ம பார்க்கலாம். விசினால் டைஹாலைட்ஸ்னா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாருங்களேன், CH2Cl அண்ட் CH2Cl, அதாவது கார்பன் ரெண்டு, இந்த ரெண்டு கார்பனுமே பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கரெக்டா? இந்த ரெண்டு கார்பனுக்கு பக்கத்துல ஹாலைட் குரூப் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? விசினால் டைஹாலைட். ஒரு நிமிஷம், பிபிடி ஒர்க் ஆகல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். ஓகே. விசினால் டைஹாலைட்னா ரெண்டு கார்பன் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. அந்த ரெண்டு கார்பனுக்கு பக்கத்துல குளோரின் அட்டாச் ஆயிருந்துச்சு, அதாவது ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு விசினால் டைஹாலைட்ஸ். ஓகேவா? ஜெமினால் டைஹாலைட்ஸ்னா ஒரே கார்பன்ல ரெண்டு ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஜெமினால் டைஹாலைட்ஸ். இது புரிஞ்சதா? பிரியதர்ஷினி, அக்கா விசினால் டைஹாலைட்ஸ்க்கும் ஜெமினால் டைஹாலைட்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அக்கா திரும்ப சொல்லுங்கக்கா. ஓகே, இது வரேன். ம் இங்க பாரு. ம் விசினால் டைஹாலைட்ஸ்னா, அதாவது ரெண்டு கார்பனும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. கரெக்டா?
இந்த 2 கார்பனுக்கு பக்கத்துலயும், அதாவது 2 அட்ஜசன்ட் கார்பனுக்கு பக்கத்துலயும் எனக்கு குளோரின், அதாவது 2 கார்பன் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறப்போ, அது 2த்துக்குமே எனக்கு ஹாலஜன் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் விசினால் டைஹாலைட்ஸ். ஓகேவா? இதே ஒரே கார்பன்ல இந்த மாதிரி அட்டாச் ஆயிருந்துச்சு, ஒரே கார்பன்ல 2 ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேரு ஜெமினால் டைஹாலைட்ஸ். பிரியதர்ஷினி, இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதாக்கா. ஓகேயா? சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், அல்கைன்ஸோட ப்ரிப்பரேஷன் பண்றோம். எப்படி அப்படின்னா, அக்கா ஆ நான் இது இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. என்ன? இதை இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. ஓகே ஓகே, இங்க பாரு, விசினால் டைஹாலைட்ஸ்னா 2 கார்பன் பக்கத்துல பக்கத்துல இருக்கு, கரெக்டா? அப்படி இத வந்து கார்பன் 1ன்னு போடுறேன், இந்த கார்பன் 2ன்னு போடுறேன். இந்த கார்பன் 1க்கு கீழே ஒரு ஹாலஜனும் கார்பன் 2க்கு கீழே ஒரு ஹாலஜன் பக்கத்துல பக்கத்துல இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் விசினால் டைஹாலைட். ஓகேவா? இதே ஒரு கார்பன்லயே 2 ஹாலஜன் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜெமினால் டைஹாலைட்ஸ். இப்போ புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே, இப்போ இங்க பாரு, நான் இப்ப 2 ஸ்ட்ரக்சர் எழுதுறேன். இப்போ 1,2 டைப்ரோமோ புரோபேன் 1, இன்னொன்னு என்ன அப்படின்னா 2,2 டைப்ரோமோ புரோபேன் 1. சாரா நபீஷா, அக்கா இதுல எது விசினால் டைஹாலைட்ஸ், எது ஜெமினால் டைஹாலைட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் விசினால், செகண்ட் ஒன் ஜெமினால். ஓகே, ஏன்னா இங்க வந்து அட்ஜசன்ட் பொசிஷன்ல இருக்கு, சோ அதனால இது விசினால். இன்னொன்னு என்ன அப்படின்னா இது பக்கத்துல பக்கத்துல இருக்கிற தொட்டு இது ஜெமினால். ஓகேவா? இதை வச்சு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம அல்கைன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க நான் என்ன பண்ணிப்பேன், விசினால் டைஹாலைட்ஸ் எடுத்துப்பேன். இந்த விசினால் டைஹாலைடோட NaNH2 in liquid ammonia. ஓகேவா? அதை எடுத்துப்பேன். இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க NaNH2 என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா? இப்போ இந்த NaNH2 என்ன பண்ணும், உங்களுக்கு E2 ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா? E2 ரியாக்ஷன்ல என்ன நடக்கும், ஆல்கஹாலிக் KOH நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்கஹாலிக் KOH என்ன பண்ணும், ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், கரெக்டா? அதே மாதிரி இந்த NaNH2 என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது ஒரு ஹைட்ரஜனை எடுத்துக்கும். அப்படி இது எடுத்தது அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்த தொட்டு நான் இங்க நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குறேன். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி போற தொட்டு ஹாலஜன்ஸ் எல்லாமே என்னது, ஒரு குட் லீவிங் குரூப்னு பார்த்தோம். அதனால இந்த ஹாலஜன் என்ன பண்ணிரும், இந்த குரூப்பை விட்டு வெளியில போயிடும். அப்போ CH2 டபுள் பாண்ட் CHCl. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா இதே மாதிரி NaNH2 இன் லிக்விட் அமோனியால நான் ஆட் பண்றப்போ இப்ப என்ன பண்ண தெரியுமா, இந்த NaNH2 இந்த ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் இந்த கார்பன் 2ல இருந்து உள்ள ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு, அதாவது எடுத்தது. இப்போ கார்பன் 1ல இருந்து உள்ள ஹைட்ரஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இந்த NaNH2 எடுத்துக்கும். சோ அப்படி எடுத்தது அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு CH மைனஸ் டபுள் பாண்ட் CHCl எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ எனக்கு இந்த பாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த குளோரின் எனக்கு வெளியில போயிடும். கடைசியா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும், அல்கைன் எனக்கு ஃபார்ம் ஆகுது. சாரா நபிஷா, இது புரிஞ்சதா? அக்கா ஒன்று இருக்க சொல்லிக்கோங்க அக்கா. ஓகே, இங்க பாருங்க, இப்போ நான் வேற காம்பவுண்ட் எடுக்கிறேன். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH2 நான் எடுக்கிறேன். ஓகேவா? சாரி, CHCl CH2Cl. ஓகேவா? இப்போ என்ன பண்றேன், NaNH2 லிக்விட் அமோனியால எடுக்கிறப்போ
இந்த லிக்விட் NaNH2 என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? எந்த ஹைட்ரஜன் அப்படின்னா ஹாலஜன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்க ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை இந்த NaNH2 என்ன பண்ணிக்கும், அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். சரி, அதேதான் இங்கேயும் தானே ஹைட்ரஜன் இருக்கு, இந்த ஹைட்ரஜனை இதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். பட் என்ன பண்ணாது அப்படின்னா NaNH2 அந்த மாதிரி ஹைட்ரஜன்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணாது. எந்த கார்பன் கிட்ட ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பனுக்கு பக்கத்துல உள்ள ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். நான் இன்னும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா NaNH2 வந்து ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்றீங்க, அப்ப E2 ரியாக்ஷன் நடக்கும், அதெல்லாம் ஓகே தான். அப்போ இந்த ஹைட்ரஜன், இந்த கார்பன்ல இருக்க ஹைட்ரஜனை அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். பட் இந்த NaNH2 என்ன பண்ணும் அப்படின்னா எந்த கார்பனுக்கு பக்கத்துல ஹாலஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ, ஓகேவா, அந்த கார்பன்ல உள்ள ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஓகேயா? சோ அப்படி இது பண்றப்போ ஃபர்ஸ்ட் இந்த கார்பன்ல இருந்து உள்ள ஹைட்ரஜனை அது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அதாவது எடுத்துக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எனக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி போற தொட்டு இந்த குளோரின் என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த குரூப், அதாவது ஹாலஜன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா குட் லீவிங் குரூப். இந்த ஹாலஜன் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சரை விட்டு வெளியில போயிருது. இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி வர தொட்டு இது இப்படி வெளியில போயிருது. அதுக்கப்புறமா எனக்கு என்ன இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH Cl எனக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன், அகைன் NaNH2 இன் லிக்விட் அமோனியால நான் எடுக்கிறப்போ அது என்ன பண்ணிக்கும், ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு, இப்போ அடுத்து என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது என்ன பண்ணிக்கும், இங்க பாருங்க, C மைனஸ்னு போயிடுமா, ஏன்னா இந்த ஹைட்ரஜன் தான் வெளியில போயிடுச்சு இப்போ. அண்ட் டபுள் பாண்ட் CH Cl. சோ இப்போ இங்க இது போயிடும், இந்த குரூப் வெளியில போயிடும். அதுக்கப்புறமா எனக்கு ஒரே ஒரு அல்கைன் தான் கிடைக்கும், இந்த அல்கைன் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ புரியுதா? சாரா நபீஷா, இப்போ புரிஞ்சதா? அக்கா ஹைட்ரஜன் வெளில போச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் தானே வரணும். என்ன சொல்ற? ஓகே, ஹைட்ரஜன் வெளில வெளில போனுச்சுன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இங்க எதனால அப்படின்னா இங்க பாரு, ஒரே நிமிஷம். ஓகே, நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா நான் இங்க லிக்விட் அமோனியான்னு இருக்கா, லிக்விட் அமோனியானா என்னது, நான் தண்ணியில போட்டிருக்க ஒரு அமோனியா, வாட்டர் எனக்கு பிரசன்ஸ்ல இருக்கு. சோ அப்படி எனக்கு போறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த CH3 CH, ஒரே நிமிஷம், இங்க பாரு, CH3 C ஹைட்ரஜன் இந்த மாதிரி அது வாட்டர்ல உள்ள OH கூட ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? உனக்கு தெரியும்ல, கார்பன் தான் என்னது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகேவா? அண்ட் ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் அப்படின்றதுனால இங்க இது கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் இது கிட்ட பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆயிடும். இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா வாட்டரை ஃபார்ம் பண்ண தொட்டு இது வெளியில போயிடும், மைனஸ் வாட்டரா. அதனால இந்த கார்பன் கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜே எனக்கு மொத்த பாசிட்டிவ் சார்ஜா, சாரி நெகட்டிவ் சார்ஜா வந்துடும். இப்போ புரியுதா எதனால நெகட்டிவ் சார்ஜ் வருதுன்னு? புரியுதக்கா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லிக்விட் அமோனியால அப்படின்னா எனக்கு வாட்டர், ஓகேவா, லிக்விட் அமோனியானா நான் அமோனியாவை வாட்டர்ல போட்டிருக்கேன். சோ எனக்கு அங்கேருந்து எனக்கு இந்த ஹைட்ரஜன் வந்து OH கூட ஒரு பாண்ட ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? இந்த மாதிரி பாண்ட ஃபார்ம் பண்ண தொட்டு ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால இது கிட்ட பார்ஷியல் பாசிட்டிவ், கார்பன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்றதுனால இது கிட்ட பார்ஷியலா ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இவங்க H2O வெளியில போனதுக்கு அப்புறமா இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த கார்பன் கிட்ட அப்படியே இருக்கு. இப்போ புரியுதா? புரிஞ்சுக்கா.
சாரா நபிஷா, யார் கேட்டது இந்த டவுட்? அக்கா புரிஞ்சுச்சு. எனக்கு வாய்ஸ் கேட்கலையே. இப்ப புரிஞ்சதா? ஓகே. கலைக்கோவன், இந்த ரியாக்ஷன் புரிஞ்சதா? டெர்மினல் அல்கைன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படின்றது. கலைக்கோவன், புரிஞ்சதுக்கா. கனகலட்சுமி, அக்கா புரிஞ்சதா? ஆ ஓகே. விஷ்ணுஜா, பிரியதர்ஷினி, புரிஞ்சதுக்கா. ஓகே. பிரியதர்ஷினி டவுட் இருக்கா? அகிலன், புரியுதுக்கா. அகிலன் அக்கா இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. இங்க பாரு. ஓகே, இங்க பாரு. ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு காம்பவுண்ட் எடுத்திருக்கேன்ட்டு வச்சுக்கோயேன். NaNH2 லிக்விட் அமோனியால இருக்கிறப்போ எந்த கார்பன் கிட்ட எல்லாம் ஹாலஜன்ஸ் இருக்கோ அந்த ஹைட்ரஜனை தான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? அப்படின்னா இந்த கார்பனையும் இந்த கார்பனையும் இதை நோட் பண்ணி வச்சுக்கும். NaNH2 லிக்விட் அமோனியா. எதனால அப்படின்னா இந்த NaNH2 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ். அதனால ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணிக்கும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். அதாவது இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோயேன். நான் இங்க சொன்ன மாதிரி இது பார்ஷியல் பாசிட்டிவ் ஃபார்ம் பண்ற தொட்டு இந்த கார்பன் கிட்ட நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே இருக்கும். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன ஆகிடுது? இந்த ஹைட்ரஜன் இது எடுத்த தொட்டு, இந்த ஹைட்ரஜன் இது வெளியில எடுத்த தொட்டு எனக்கு இங்க நெகட்டிவ் சார்ஜ் வருது. இப்போ இது இத குடுத்ததுனால இந்த ஹாலஜன் வந்து இந்த குரூப்பை விட்டு வெளியில போயிடுது. ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா CH3 C டபுள் பாண்ட் CH CH3 எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்ப பாரு, இதே மாதிரி இந்த ஹைட்ரஜனை ஃபர்ஸ்ட் இந்த கார்பன்ல இருந்து பண்ணிடுச்சு. இப்போ இந்த கார்பன்ல இருந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா ஹைட்ரஜனை அது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. சோ அப்படி பார்த்த அப்படின்னா இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகுமா? அப்போ எனக்கு என்ன ஆகும்? CH3 C டபுள் பாண்ட் C மைனஸ் CH3. இது இது இங்க பாரு, இந்த சைடு குளோரின் இருக்கு. இது இப்படி போறதுனால எனக்கு என்ன ஆகிடுது? இந்த குளோரின் இந்த குரூப்பை விட்டு போயிடுது. அப்போ மொத்தமா எனக்கு என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு அல்கைனை ஃபார்ம் பண்றாங்க. அகிலன், இப்போ புரியுதா? அக்கா அந்த ரெண்டாவது ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகுதுக்கா, அது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்கக்கா. இந்த ஸ்டெப்பா? ஆமாங்கக்கா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட், அதாவது கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போனதுக்கு அப்புறமா எனக்கு நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜ் கிட்டனா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த மாதிரி பாண்ட் மூலமா ஷிஃப்ட் ஆகுறப்போ எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பாண்ட் வருது. இந்த பாண்ட் வரதுனால இங்க ஆல்ரெடி இந்த குரூப் ஹாலஜன் குரூப் என்ன பண்ணிடுது? வெளியில போயிடுது. ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த NaNH2 என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கார்பன்ல இருந்து உள்ள ஹைட்ரஜனை என்ன பண்ணிக்குது? எடுத்துக்குது. அப்படி எடுத்த தொட்டு இது கிட்ட என்ன ஆகுது? நெகட்டிவ் சார்ஜ் வருது. அதே மாதிரி இது 2 எலக்ட்ரான்ஸ குடுக்குது. அதுக்கப்புறமா குளோரின் வெளில போகுது. இப்ப புரியுதா? புரிஞ்சிருச்சுங்கக்கா. ஓகே. இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆக்சிமெர்குரேஷனா இல்ல ஒசனாலிஸ் ஆஃப் அல்கைன்ஸ் ஆக்சிமெர்குரேஷன். சோ இத பார்த்துட்டு இதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் டெஸ்ட் தான் இருக்கு. ஓகே.
இன்னொரு ரியாக்ஷன் பார்க்கலாம். இது ஓரளவுக்கு சிம்பிள் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே மாதிரி அல்கைன்ஸ 3 தடவை எடுக்கிறேன். அண்ட் அது கூட நான் என்ன பண்றேன், ரெட் ஹாட் காப்பர் டியூப் அத பாஸ் பண்றேன். ரியாக்ஷனோட டெம்பரேச்சர் பாருங்களேன், 873 கெல்வின். அதாவது ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ல இருக்கிறப்போ இவங்க என்ன ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, பென்சீனை ஃபார்ம் பண்றாங்க. என்னக்கா இது இது இந்த மாதிரி நான் சரி ஓகே நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத்தலைன் எடுக்கிறேன். இத்தலீன் ஓகேவா, அதை எடுக்கிறேன். அதை நான் 3 எடுக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து எப்படிக்கா எனக்கு பென்சீன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்களேன், இது வந்து நான் ஒரு இத்தலின் குரூப். அதே மாதிரி இந்த சைட் இன்னொரு இத்தலின் குரூப்பை வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்க நான் இன்னொரு இத்தலைன் குரூப் வச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி 3 வச்சுக்கிட்டேன். இப்ப என்ன பண்றேன் உங்களுக்கு தெரியும்ல, பாண்ட் எல்லாமே இங்க ஷிஃப்ட் ஆகுது. எதனால அப்படின்னா, பாண்ட் எதனால எனக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, இது ரியாக்ஷனை பாருங்க, ஹை டெம்பரேச்சர்ல இருக்கு, 873 கெல்வின்ல இருக்கு. அதை நான் இந்த மாதிரி ஒரு காப்பர் டியூப்ல பாஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் எல்லாம் என்ன பண்ணுது, இந்த அதிக டெம்பரேச்சரை தொட்டு எனக்கு ஷிஃப்ட் ஆகுது. சோ அப்படி ஷிஃப்ட் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது கிட்ட பாசிட்டிவ், இது கிட்ட நெகட்டிவ். அதே மாதிரி இந்த சைடு இப்படி ஷிஃப்ட் ஆகுற தொட்டு இது கிட்ட பாசிட்டிவ், இது கிட்ட நெகட்டிவ். இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா, இங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்றாங்க, இங்க வந்து நான் இப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா, இங்க இவங்க எல்லா மாலிகுலும் சேர்ந்து என்ன பண்றாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன பண்ணிக்கும், அட்ராக்ட் தானே பண்ணிக்கும். சோ அப்படி அட்ராக்ட் பண்ற தொட்டு இது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு ரிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க. அந்த ரிங் ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கு, எனக்கு பென்சீன் மாதிரி இருக்கு. பென்சீன் பாருங்களேன், இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட். சோ மொத்தமா சேர்ந்து என்ன பண்றாங்க, பென்சீன் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. கலைக்கோவன் இந்த ரியாக்ஷன் புரிஞ்சதா? கலைக்கோவன், புரிஞ்சதுக்கா. கனகலட்சுமி, புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அகிலன், பிரியதர்ஷினி டவுட் இருக்கா? புரிஞ்சதுங்கக்கா. ஓகே, பிரியதர்ஷினி டவுட் இருக்கா? சோ இதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, விஷ்ணுஜா இப்ப இங்க பாருங்களேன், இதே மாதிரி 3 தடவை CH3 CH ட்ரிபிள் பாண்ட் CH நான் ஃபார்ம் பண்றேன். இப்போ இங்க நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவேன், ரெட் ஹாட் காப்பர் டியூப் 873 கெல்வின்ல நான் ஆட் பண்றேன். ஓகேவா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 பண்ணுவேனா. சோ இப்ப என்ன ஆகும், CH3 இங்க வந்துரும், வெளில தனியா எடுத்து வச்சுக்கோங்க. CH ட்ரிபிள் பாண்ட் CH, அதே மாதிரி CH ட்ரிபிள் பாண்ட். ஓகே, இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஓ ம் ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்காது. ஓகேயா, ம் CH3 அதே மாதிரி ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கும், பாண்ட் வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன ஆகும், இதே மாதிரியே ஷிஃப்ட் ஆகும். கரெக்டா, அப்போ இது கிட்ட பாசிட்டிவ், இது கிட்ட நெகட்டிவ். அதே மாதிரி இது கிட்ட நெகட்டிவ், இது கிட்ட பாசிட்டிவ். ஸோ எனக்கு அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா நான் இப்படி கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகுறப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ், இவங்க எல்லாரும் என்ன பண்ணிப்பாங்க, அட்ராக்ட் பண்ணிப்பாங்க. கரெக்டா, சோ அப்படி இவங்க அட்ராக்ட் பண்றப்போ இங்க பாருங்க,
ஒரு பென்சீன்ல ஓகேவா, இங்க பாருங்க, இங்க வந்து சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. சோ அப்ப டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், இந்த கார்பன் கிட்ட CH3 இருக்கு. அதே மாதிரி இந்த கார்பன்கிட்ட CH3 இருக்கு, டபுள் பாண்ட். அப்போ இங்க அதே மாதிரி இந்த கார்பன் கிட்ட CH3 இருக்கு. இந்த மாதிரி பென்சீன் ரிங்ல 3 CH3 குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு மெசிட்டலீன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இது இன்னொரு எக்ஸாம்பிள். நான் என்ன பண்ணிருக்கேன், 3 மோல்ஸ் எடுத்திருக்கேன். அப்படின்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது, எனக்கு கிடைக்குது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நம்ம என்ன பார்த்தோம் அல்கீன்ஸ்ல? சாரா நபீஷா, இது புரிஞ்சதா? புரிஞ்சுச்சுக்கா. ஓகே, விஷ்ணுஜா? விஷ்ணுஜா புரிஞ்சது? புரிஞ்சுதுக்கா. ஓகே, பிரியதர்ஷினி, கனகலட்சுமி, கலைக்கோவன், அகிலன் எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே அக்கா. ஓகே, சோ நம்ம என்ன பார்த்தோம், அல்கீன்ஸ்ல நம்ம ஒசனாலிசிஸ் பண்றப்போ எனக்கு ஆல்டிஹைட் இல்ல கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இதே நான் அல்கைன்ஸ்ல ஒசனாலிசிஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும், எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். எனக்கு இன்டர்னல் அல்கைன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2 கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இதே டெர்மினல் அல்கைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் கார்பாக்சிலிக் ஆசிடும் ஃபார்ம் ஆகும். இது என்னக்கா எனக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்றேன் இப்போ, ஓகேவா, இத இந்த மாதிரி ஒரு அல்கைனை ஒசனாலிசிஸ் பண்றப்போ நான் இதே மாதிரி தான் பாண்ட் பிரேக் ஆகி CH3 C டபுள் பாண்ட் O OH பிளஸ் CH3 C டபுள் பாண்ட் O OH. ஓகேவா, 2 கார்பாக்சிலிக் ஆசிட் எனக்கு ஃபார்ம் ஆகும். இதே எனக்கு டெர்மினல் அல்கைன்னா கடைசியில எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு அப்போ ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடும் இன்னொன்னு கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகும். இது நம்ம எப்படின்றத பார்க்கலாம். ஒரு 2 என்னோட பிபிடி கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். அது வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அக்கா ஆ இன்னொரு தடவை சொல்லுங்கக்கா. அதுதான், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. பிபிடி கொஞ்சம் லோட் ஆயிட்டு இருக்கு, சோ எனக்கு அதனால டைம் எடுக்குது. ம் ஓகே, சோ இதுக்கு நான் ஷார்ட்டா எப்படின்னு சொல்லி தரேன். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நான் முதல்ல இது பண்ணிடுறேன். இது என்ன அல்கைன் அப்படின்னா இன்டர்னல் அல்கைன். ஓகேவா, இன்டர்னல் அல்கைன்ல நான் ஒசனாலிசிஸ் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இன்டர்னல் அல்கைன்னா இது. இதே டெர்மினல் அல்கைன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிடும் ஒரு கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகும். ம்
பண்ணு. ம். இப்போ இங்க பாரேன். நான் என்ன பண்றேன், இந்த மாரி ஒரு அல்கைன் எடுத்திருக்கேன்ட்டு வச்சுக்கோயேன். நான் இப்போ ஒசனாலிசிஸ் பண்றப்போ, நீ என்ன பண்ணிக்கோ அப்டின்னா, 3 இத நான் ஆட் பண்ணணும். அதாவது 3 ஆக்ஸிஜன் ஆட்டம்ஸ நான் ஆட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த பாண்ட பிரேக் பண்ணிட்டு, ஓசோன ஆட் பண்ணிக்கோ. அதாவது ஆக்ஸிஜன ஆட் பண்ணிக்கோ. இதுக்கு பேரு தான் என்ன அப்டின்னா, ஓசனாய்டுன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்றேன், ஆக்ஸிஜன நான் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த 2 பாண்டும் பிரேக் ஆகி, இந்த மாரி ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ல எனக்கு என்ன ஆகும்? ஓசனாய்டு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இங்க ஒரே ஒரு பாண்ட் இருக்கு. அதுக்கு பதிலா இங்க ஒரு ஓசோனும், இந்த கார்பன்ல இன்னொரு ஓசோனும் சேர்ந்து பாண்ட் ஆயிக்குது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல, இந்த ஓசனாய்டு ஸ்ட்ரக்சர்ல எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி இருக்கா? இந்த ஓசனாய்டு ஸ்ட்ரக்சர்ல நான் என்ன ஆட் பண்றேன், ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து உள்ள ஆக்சிஜனும் இந்த ஜிங்க்கும் ரியாக்ட் ஆகி எனக்கு ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ஆக்சிஜன் போனதுனால எனக்கு என்ன ஆகும், சி டபுள் பாண்ட் ஓ, சி டபுள் பாண்ட் ஓ எனக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? கடைசியில நம்ம என்ன பார்த்தோம், வாட்டர் ஆட் பண்ணணும். கரெக்டா? வாட்டர்ல என்கிட்ட என்ன இருக்கு, ஹைட்ரஜனும் ஓஹெச்சும் இருக்கு. கரெக்டா? சோ இப்ப இந்த வாட்டரை நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாண்ட் பிரேக் ஆகி இந்த வாட்டரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு 2 கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒசனாலிசிஸ் ஆட் பண்றப்போ, நான் ஆக்சுவலி ஓசோன் ஆட் பண்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஒசனாய்ட் ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜனும் இந்த ஜிங்க்கும் ரியாக்ட் ஆகி எனக்கு ஜிங்க் ஆக்சைடை ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றாங்க. நான் வாட்டரை ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகி நான் என்ன ஆகுது அப்படின்னா, 2 சைடுமே எனக்கு என்ன ஆகுது, OH குரூப் வந்து அட்டாச் ஆகி எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் பண்றாங்க. 2 moles ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எனக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ இப்ப எனக்கு இன்டர்னல் அல்கைன் இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. பட் இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெர்மினல் அல்கைன்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு பதிலா இந்த CH குரூப்புக்கு பதிலா எனக்கு கார்பன் டை ஆக்சைடும், இந்த குரூப்புக்கு பதிலா இந்த பாண்ட் பிரேக் ஆகி உடைஞ்சு எனக்கு என்ன ஆகிக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். ஓகேவா? இதே டெர்மினல் அல்கைன்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இன்டர்னல் அல்கைனா இருந்தது அப்படின்னா எனக்கு எப்பவுமே எனக்கு என்னதான் கிடைக்கும், வெறும் கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காது. கடைசியில எனக்கு ட்ரிபிள் பாண்ட் பிரசன்டா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. இது புரியுதா? இந்த ரியாக்ஷனுக்கு மெக்கானிசம் தேவையில்ல. அதாவது நான் முன்னாடியே அந்த ஒசனாலிசிஸ்க்கு சொன்ன மாதிரிதான் இந்த இவ்ளோ மெக்கானிசம், ஒசனாய்ட்ல இருந்து பிரிஞ்சு ஜிங்க் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, இது தேவையில்ல. நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. நீங்க என்ன என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இன்டர்னல் அல்கைனா இருக்கிறப்போ
ஓகேவா? எனக்கு எப்பவுமே கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும்தான். இதே டெர்மினல் அல்கேனா இருந்தது அப்படின்னா எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலைக்கோவன் இது புரிஞ்சதா? புரிஞ்சுதுக்கா. கலைக்கோவன் கனகலட்சுமி புரிஞ்சுதுக்கா. புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா, அகிலன், சாரா நபிஷா. புரிஞ்சிச்சுக்கா. ஓகே. மெக்கானிசம் வந்து ஓசோனாலிசிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ்க்கு என்ன பார்த்தோம், நீங்க பாண்டை பிரேக் பண்ணி இந்த சைடு ஒரு ஆக்சிஜனே இந்த சைடு ஒரு ஆக்சிஜனே ஆட் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம். சோ இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த கார்பாக்சிலிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நீங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, இத பாருங்க. டெஸ்ட் ஃபார் டெர்மினல் அல்கைன்ஸ்னு இருக்கு. டெர்மினல் அல்கைன்னா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு இங்க பாண்ட் பிரசன்டா இருக்கும் எண்ட்ல. எண்ட்ல பிரசன்டா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது ஈஸியா இந்த ஹைட்ரஜன்ஸை கொடுத்துரும். ஓகேவா? இந்த ஹைட்ரஜன்ஸ் என்ன அப்படின்னா அசிடிக் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இது ஏன்னாக்கா டெஸ்ட் எதுக்குக்கா அப்படின்னா நம்ம லேப்ல ப்ரிப்பேர் பண்றப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது எது வந்து டெர்மினல் அல்கைன், எது வந்து இன்டர்னல் அல்கைன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டெஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெர்மினல் அல்கைன்ஸ் என்ன பண்ணும், ஈஸியா எனக்கு அசிடிக் ஹைட்ரஜனை கொடுக்கும். ஈஸியா என்ன பண்ணும், அசிடிக் ஹைட்ரஜனை கொடுக்கும். இந்த H+ தான் என்ன சொல்றேன், அசிடிக் ஹைட்ரஜன் சொல்றேன். சோ இப்படி கொடுத்த பிறகு இந்த அசிடிக் ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா 2 டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா AgNO3 டெஸ்ட். அதாவது என்னது, சில்வர் நைட்ரேட் டெஸ்ட். இது என்னக்கா சில்வர் நைட்ரேட் டெஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு டெஸ்ட் டியூப்ல, இது வந்து என்னோட டெஸ்ட் டியூப். இந்த டெஸ்ட் டியூப்ல நான் இந்த சைட் ஃபுல்லா அல்கைன்ஸ் எடுத்திருக்கேன். என்ன எடுத்திருக்கேன், அல்கைன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த அல்கைன் கூட நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா AgNO3 ஆட் பண்றேன். ஓகேவா? சோ AgNO3 வந்து கலர்லெஸ், கலர் எதுவுமே இல்லாதது. சோ இங்க இருந்து எனக்கு H+ ரிலீஸ் ஆகும். கரெக்டா? அசிடிக் ஹைட்ரஜன். இது கூட ரியாக்ட் ஆகி இந்த டெர்மினல் அல்கைன்ஸோட நான் AgNO3 ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சில்வர் பெர்சிபிடேட் கிடைக்கும். என்ன கிடைக்கும், சில்வர் பெர்சிபிடேட் கிடைக்கும். ஓகேவா? இது வந்து என்னது, நான் இந்த டெஸ்ட் டியூப் உள்ளார டெர்மினல் அல்கைன்ஸ போட்டிருந்தேன்னா ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதே டெஸ்ட் டியூப் உள்ளார நான் இன்டர்னல் அல்கைனை போடுறேன். இன்டர்னல் அல்கைனா என்னது, உள்ளார ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறது. ஓகேவா? இன்டர்னல் அல்கைன்ஸ் கூட அகைன் AgNO3 ஆட் பண்றேன், சில்வர் நைட்ரேட். நீங்க என்ன நினைப்பீங்க, இப்ப சில்வர் PPT ஃபார்ம் ஆகும் அப்படின்னு. ஆனா இல்ல, இது அதே மாதிரி கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். ஓகேவா? சோ டெர்மினல் அல்கைன்ஸ் என்ன பண்ணும், சில்வர் PPT ஃபார்ம் பண்ணும். இதே இன்டர்னல் அல்கைன்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், எந்த ஒரு PPTயுமே கொடுக்காது. பெர்சிபிடேட், PPTனா பெர்சிபிடேட்னு சொல்றேன். ஓகேவா? இது வந்து ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இதே மாதிரிதான் நான் என்ன பண்றேன், டெர்மினல் அல்கைன்ஸ் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டு நான் என்ன பண்றேன், காப்பர் குளோரைட ஆட் பண்றேன். காப்பர் குளோரைடு ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரெட் இல்ல பிரவுன் கலர்ல எனக்கு பெர்சிபிடேட் ஃபார்ம் ஆகுது. பட் இதே நான் என்ன பண்றேன்,
இன்டர்னல் அல்கைன்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பெர்சிபிடேட்டும் ஃபார்ம் ஆகல. இது என்னது அப்படின்னா காப்பர் குளோரைட் டெஸ்ட். அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு அல்கைன் வந்து எனக்கு இன்டர்னல் அல்கைன்ஸா இல்ல டெர்மினல் அல்கைனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்றேன், 2 டெஸ்ட் யூஸ் பண்றேன். முதல் டெஸ்ட் என்ன அப்படின்னா சில்வர் நைட்ரேட் டெஸ்ட். அதாவது ஒரு சில்வர் கலர்ல ஒரு மாதிரி ஷைனிங் ஒயிட் கலரை ஃபார்ம் பண்ணும். அப்படி இல்ல அப்படின்னா காப்பர் குளோரைட் டெஸ்ட்ல ரெட் இல்ல பிரவுன் கலர்ல டெர்மினல் அல்கைன்ஸ் ஃபார்ம் பண்ணும். இதை இன்டர்னல் அல்கைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? இது வந்து டெர்மினல் அல்கைன்ஸ் உடைய டெஸ்ட். இன்னொன்னு என்ன டெஸ்ட் அப்படின்னா அன்சாச்சுரேஷனுக்கு ஒரு டெஸ்ட். இது என்னக்கா அன்சாச்சுரேஷனுக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னா, நம்ம அன்சாச்சுரேஷன் என்னன்னு சொல்லுவோம், அல்கீன்ஸ் சொல்லுவோம் இல்ல அல்கைன்ஸ் சொல்லுவோம். இதுதான் என்னது அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் சொல்றது. ஓகேவா? நான் ஒரு அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பனா இருக்கா, அதாவது இது ஒண்ணு அல்கீனா இருக்கா இல்ல அல்கைனா இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த அல்கீன்ஸ் ஆர் அல்கைன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், எனக்கு உங்களுடைய லேப் எக்ஸாம்லாம் ஃபைனல் எக்ஸாம் அப்போ உங்கள்ட்ட ஏதோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்பவுண்டை நீங்க டெஸ்ட் டியூப்ல வச்சிருக்கீங்க. ஓகேவா? உங்களுடைய டெஸ்ட் டியூப்ல அந்த காம்பவுண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது எனக்கு வந்து இது அல்கீனா இல்ல அல்கைனா இல்ல அல்கேனான்னு தெரியணும். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பிஆர் டு என்னது பிராமின் வந்து ஒரு ரெட் கலர்ல இருக்கும். ரொம்ப நல்லா ரெட் கலர்ல இருக்கும். சோ இந்த ரெட் கலரை நீங்க இது உள்ளார போடுறப்போ என்ன ஆகிரும் அப்படின்னா கலர்லெஸ்ஸா மாறிடும். அப்படி கலர்லெஸ்ஸா மாறினது அப்படின்னா எனக்கு இதுக்குள்ளார இருக்கிறது என்னது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஓகேவா? இப்போ இது பிராமின் என்னது ரெட் கலர். அதே ரெட் கலர் இருந்தது அப்படின்னா எனக்கு அது ஒரு சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். இந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அன்சாச்சுரேட்டட்னா அல்கீன் இல்ல அல்கைன். அது இந்த ரெட் கலர் பிஆர்2 ரியாக்ட் பண்ணி எனக்கு கலர்லெஸ்ஸா கொடுக்குது. பிஆர்2 என்னது ரெட் கலர்ல இருக்கு. இதே நான் வந்து வெறுமன அல்கேன் மட்டும் எடுத்திருந்தேன் அப்படின்னா அது ரியாக்டே பண்ணாம எனக்கு அதே ரெட் கலரை அப்படியே வச்சுக்குது. ஓகேவா? அதனாலதான் என்ன பண்றோம், இதே வெறும் ரெட் கலரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வந்து அல்கேன். இதே ரெட் கலர் வந்து கலர்லெஸ்ஸா மாறினது அப்படின்னா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அல்கீனோ இல்ல அல்கைனோ. ஓகேவா? அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா சரி இப்போ நீங்க என்ன நினைக்கலாம் அப்படின்னா சோ இப்ப எனக்கு கலர்லெஸ்ஸா மாறிடுச்சு அப்படின்னாலே எனக்கு வந்து அது அல்கீனோ இல்ல அல்கேனோ அப்படின்னு நினைக்கலாம். இதே மாதிரி எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஃபினால் இல்ல அனிலினா இருந்தா கூட அதுவும் என்ன பண்ணிரும் கலர்லெஸ்ஸா மாத்திரும். ஓகேவா? அல்கேன் மட்டும்தான் ரெட் கலர் அப்படியே கொடுத்துக்குது. எனக்கு அல்கீன் அல்கைன் ஃபினால் அனிலின் இதுவும் என்ன பண்ணிடுது எனக்கு கொடுத்திருக்கிறத பிஆர்2 கலர்லெஸ்ஸா மாத்திடுது. இப்போ அடுத்து என்ன அப்படின்னா பேர்ஸ் ரியேஜென்ட். பேர்ஸ் ரியேஜென்ட்னா KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேவா? அது எந்த கலரு பர்பிள் கலர்ல இருக்கு. ஓகேவா? பர்பிள் கலர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல ஒரு இதுல டெஸ்ட் டியூப்ல உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சோ அது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த KMnO4 வந்து எனக்கு பர்பிள் கலர் கரெக்டா, அத நான் இது கூட ஆட் பண்றப்போ இந்த அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் கூட நான் ஆட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்பிள் கலர் கரெக்டா, இந்த பர்பிள் கலர் எனக்கு பிரவுன் பர்சிபிடேட்டா மாறிடும். எதனால பிரவுனா மாறுது அப்படின்னா MnO2 வெளியில வரதுனால எனக்கு பிரவுனா மாறுது.
சப்போஸ் எனக்கு அல்கேன் எனக்கு இப்ப குடுத்திருக்கிறது வந்து எனக்கு அல்கேன்ட்டு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து KMNO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணேன் அப்படின்னா, அதே பர்பிள் கலர் அப்படியே இருக்கும். இந்த பர்பிள் கலர் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. பட் இதே நான் என்ன பண்றேன், நான் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட நான் இந்த KMNO4 ஆட் பண்றப்போ, இந்த ரெட் கலர் என்ன ஆகுது, பிரவுன் கலரா மாறுது. எதனால அப்படின்னா இந்த MnO2வோட லிபரேஷன்னால, அதாவது MnO2 வெளியில வர்றதுனால எனக்கு பிரவுன் கலர்ல ஒரு பிபிடி பிபிடினா பெர்சிபிடேட் பிரவுன் கலர்ல அடியில பிரவுன் கலர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். சோ நான் மொத்தமா நம்ம எல்லா டெஸ்டையும் ஃபர்ஸ்ட் பாத்துரலாம். எனக்கு இங்க பிபிடி ஒரு 2 மினிட்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம எல்லா டெஸ்டும் சம்மரி மாதிரி பார்த்துட்டு நம்ம அல்கேன்ஸோடைய ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, அல்கேன்ஸ்னா நம்ம முதல்ல பார்த்தோம்ல, உட்ஸ் ரியாக்ஷன், சோடா லைம் அத மாதிரி பார்த்தோம்ல. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு அல்கேன் காம்பவுண்டுடைய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேயா? பிபிடி மட்டும் ரெடி ஆயிரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். Examples with me. Hit the like button for good luck on the test, and if you're curious, let me action. And I know. Let's look at this way. Those products. Well, we are going to start by taking our starting material. We'll redraw it with a much longer triple. Then erase the triple one, and at this point, I suggest you actually decay the carbons that we used to make a triple bond, because this way, you're less likely to add, extra carbons to your molecule or anything of that sort. Then, finally going to add CN double bond and their wages to make each of those carbons into a carboxylic acid function. And of course, we can redraw these molecules through those triple bonds. The last piece makes the carboxylic acid just one time up, which is formic acid. Similarly, if we have the cyclic alkyne, let's say like this one, we'll likewise cut through both of those triple bonds, making two equivalents of the same carboxylic acid. ஓகே, இப்போ பிபிடி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டெர்மினல் அல்கைன்ஸ்க்கு டெஸ்ட் பார்த்தோம். ஓகேவா? அன்சாச்சுரேஷன் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம KMNO4 பார்த்தோம். நான் KMNO4க்கு என்ன சொன்னேன், இது பர்பிள் கலர்ல இருக்கும். இந்த பர்பிள் கலரை இதே நான் இப்ப கொடுத்துருக்கிறது வந்து அல்கீன் இல்ல அல்கேனா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பர்பிள் கலர் மொத்தமா சேர்ந்து என்ன ஆகிடும், பிரவுன் பிபிடியா மாறிடும், பெர்சிபிடேட்டா மாறிடும். எதனால? MnO2 எனக்கு வெளியில போறதுனால. MnO2 வந்து MnO2ஓட கலரே வந்து பிரவுன் தான். ஓகேவா? அது எனக்கு வெளியில வர தொட்டு எனக்கு அல்கீன் இல்ல அல்கைன் எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு பிரவுன் கலர்ல இது மொத்தமா மாறிடும். எனக்கு பிரவுன் இல்லாம சப்போஸ் வந்து நான் அல்கேன் எடுத்திருந்தேன் அப்படின்னா இதே பர்பிள் கலர் தான் இருக்கும். ஓகேவா? இதை வச்சு எனக்கு கொடுத்திருக்கிறது வந்து எனக்கு அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டா இல்ல இல்லையா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம ஒரு இது எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், டெஸ்ட் ஃபார் டெர்மினல் அல்கைன்ஸ் பார்த்தோம். டெர்மினல் அல்கைன்ஸ்க்கு 2 டெஸ்ட் பார்த்தோம். ஒன்னு என்னது, சில்வர் நைட்ரேட், AgNO3. ஓகேவா? AgNO3 நான் சப்போஸ் டெர்மினல் அல்கைன்ல ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சில்வர் பிபிடி கிடைக்குது, அதாவது சில்வர் கலர்ல எனக்கு ஒரு பெர்சிபிடேட் கிடைக்குது. ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன், காப்பர் குளோரைட் கூட, காப்பர் குளோரைட் என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்,
இது வந்து எந்த கலர்லெஸ் காம்பவுண்ட். ஓகேவா? இது வந்து எந்த கலருமே இல்ல. அது கூட நான் டெர்மினல் அல்கைன்ஸ் ஆட் பண்றப்போ எனக்கு பிரவுன் கலர்லயோ இல்ல ரெட் கலர்லயோ எனக்கு பெர்சிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதே நான் இன்டர்னல் அல்கைன்ஸ்ல பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி எந்த பெர்சிபிடேட்டும் எனக்கு கிடைக்காது. ஓகேவா? அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ்க்கு என்னது? பேர்ஸ் ரியேஜென்ட். என்னது பேஸ் ரியேஜென்ட்? KMnO4 வந்து ஒரு பர்பிள் கலர். ஓகேவா? இந்த பர்பிள் கலரை நான் அல்கீன் இல்ல அல்கைன்ஸ் கூட நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பர்பிள் கலர் வந்து பிரவுனா மாறுது. ஓகேவா? இதே எனக்கு வெறும் அல்கேனா மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதே பர்பிள் தான் இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு ரியாக்ஷன் என்ன பார்த்தோம்? Br2 பார்த்தோம். Br2 என்ன கலர் அப்படின்னா பிரவுன் கலர்ல இருக்கும். Br2 நார்மலாவே பிரவுன் கலர்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, பிராமின் என்னது? Br. ஓகேவா? சோ பிராமின் பிரவுன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Br2 எப்பவுமே பிரவுன் கலர்ல இருக்கும். இந்த பிரவுன் கலரை நான் அல்கீன் இல்ல அல்கைனோட ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கலர்லெஸ்ஸா மாறிடும். இதே நான் அல்கேனோட ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த பிரவுன் கலர் வந்து அப்படியே இருக்கும். அது ஒரு டெஸ்ட். சோ இதுதான் நம்ம அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸுக்கு மொத்தமா இருக்கிற டெஸ்ட். அடுத்து என்ன அப்படின்னா இந்த அன்சாச்சுரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சோ அகிலன் இது ஃபுல்லா புரிஞ்சதா? அகிலன் அக்கா புரிஞ்சதா இது? இல்லைங்கக்கா இல்லையா? புரியலங்கக்கா. கனகலட்சுமி உனக்கு? கனகலட்சுமி புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. விஷ்ணுஜா, சாரா நபிஷா, கலைக்கோவன் புரிஞ்சுச்சுக்கா. ஓகே. அகிலன் நான் கடைசியா இதை ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த நெக்ஸ்ட் டாபிக் நல்லா கவனி. ஓகேங்கக்கா. ஓகே. கலைக்கோவன் உனக்கு புரிஞ்சதா டெஸ்ட்? புரிஞ்சுதுக்கா. ஓகேடா. இப்போ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கேன். இது என்னக்கா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கேன் அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அல்கேன்ஸ்க்கு இருக்கு. சோ இப்போ அதை வந்து நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல என்ன அப்படின்னா மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்கு. மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னக்கா மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னா மெல்டிங்னா எப்போ சொல்லுவோம்? நான் ஒரு நார்மலா ஒரு அல்கேன் எடுத்துப்பேன். இந்த அல்கேனை எந்த டெம்பரேச்சர், அதாவது எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போ அது வந்து கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகுது, அதாவது சாலிட்ல இருந்து எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் அப்போ அது லிக்விடா மாறுது, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த அல்கேன் எனக்கு பெருசாகிட்டே இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்? மெல்டிங் பாயிண்ட் பாருங்களேன். மெல்டிங் பாயிண்ட்னா முதல்ல நான் என்ன சொன்ன மாதிரி எந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இது சாலிட்ல இருந்து எனக்கு லிக்விடா மாறுதோ அதை வந்து மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா இப்போ என்னுடைய மாலிகுலோட சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். இதே ரொம்ப பெரிய மாலிகுல் அப்படின்னா ரொம்ப பெரிய மாலிகுல்னா நான் சைஸ்ல சொல்றேன். இப்போ நான் இப்ப அல்கேன் எடுத்துட்டேன் அப்படின்னா மீத்தேனோட சைஸ் வந்து ரொம்ப கம்மி. அதுக்கப்புறமா தான் எனக்கு ஈத்தேனோட சைஸ் இருக்கும். அதுக்கப்புறமா தான் ப்ரோபேன், பியூட்டேன் அந்த மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ அப்போ எனக்கு அல்கேனுடைய சைஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. சைஸ்னா நான் என்ன சொல்றேன்? உங்களுக்கு மாலிகுலர் வெயிட்ட சொல்றேன். மாலிகுலர் வெயிட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேவா? நான் எழுதுறத பாருங்க. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அல்கேன் depends on the
மாலிகுலர் வெயிட் ஆஃப் அல்கேன். அல்கேனுடைய மாலிகுலர் வெயிட்ட வந்து மெல்டிங் பாயிண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் அல்கேன் எனக்கு கூடுனது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மெல்டிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? சோ இப்ப அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஈத்தேனுடைய இப்ப நான் கார்பன் 3ன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா கார்பன் 2, அதுக்கப்புறமா கார்பன் 1. சோ அப்ப அந்த மாதிரி ஓகேவா? சோ அப்ப மாலிகுலர் வெயிட் எனக்கு பெருசாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெல்டிங் பாயிண்ட் கூடிட்டே இருக்கும். சரிக்கா, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அல்கேன்னு சொல்றீங்களே, இப்போ இதுவும் இதே மாதிரி தானா அப்படின்னா, பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது என்னது, ஏதோ ஒரு இதுல லிக்விட்ல இருந்து எனக்கு வேப்பரா மாறுறது. ஓகேவா? அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர்ல லிக்விட்ல இருந்து எனக்கு எப்படி வேப்பரா மாறுதோ, வேப்பரா எனக்கு எப்ப மாறுதோ அந்த டெம்பரேச்சர் வந்து பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். சோ இப்போ பாய்லிங் பாயிண்ட்டும் இதே மாதிரி தானாக்கா அப்படின்னா இல்ல. பாய்லிங் பாயிண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அது ஆக்கிபை பண்ற ஸ்பேஸ டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ எனக்கு இது வந்து லிக்விடோ இல்ல சாலிடோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. சோ இப்போ இது இவ்ளோ ஸ்பேஸ் இது ஆக்கிபை பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் வந்து கூடுதலா இருக்கும். இது என்னக்கா குழப்புற மாதிரி அப்படின்னா, இங்க பாருங்க, பாய்லிங் பாயிண்ட் வந்து நான் அந்த மாலிகுலுடைய அந்த ஸ்ட்ரக்சருடைய ஸ்பேஸ் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இது என்ன அப்படின்னா இப்போ நான் என்ன பண்றேன், இது வந்து கார்பன் 4 நான் இப்படி ஒரு ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சராவும் எழுதலாம். அதே மாதிரி இப்படி ஒரு ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சராவும் எழுதலாம். இது ஒரு ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர், இது இன்னொரு ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுல இதனுடைய சைஸ பாருங்களேன், இவ்வளவுதான். ஓகேவா? இதனுடைய சைஸ பாருங்க, இவ்ளோ பெருசு இருக்கு. அப்போ சைஸ்னா மாலிகுலர் வெயிட்ட சொல்லல, அது ஆக்கிபை பண்ணக்கூடிய ஸ்பேஸ பாருங்க. ஓகேவா? இது இவ்ளோ ஸ்பேஸ மட்டும் தான் ஆக்கிபை பண்ணுது, இது இவ்ளோ ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது. அப்போ இது ஆக்கிபை பண்ற ஸ்பேஸ் தான் என்னது அதிகமா இருக்கு, இது ஆக்கிபை பண்ற ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. கரெக்டா? சோ இப்ப ஸ்பேஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், அதிகமா இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? ஸ்பேஸ பெருசா ஆக்கிபை பண்ணது அப்படின்னா அப்போ அதனுடைய பாய்லிங் பாயிண்ட் என்னவா இருக்கும், நிறைய இருக்கும். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? புரிஞ்சுக்கா. சோ இப்ப நான் 3 ஸ்ட்ரக்சர் எழுதுறேன், எனக்கு அதனுடைய மெல்டிங் பாயிண்ட சொல்லணும். சாரி, பாய்லிங் பாயிண்ட சொல்லணும். இப்போ இங்க பாருங்களேன், அகிலன் அக்கா. பாய்லிங் பாயிண்ட் புரிஞ்சதா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. சோ இப்ப சொல்லு, இப்ப பாய்லிங் பாயிண்ட் ஆர்டர் எப்படி, இது வந்து 1 2 3. சோ இப்ப எதுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்லு பாய்லிங் பாயிண்ட். அகிலன் ஃபர்ஸ்ட் ஒன்னுங்கக்கா. அது ஃபர்ஸ்ட் ஒன் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறமா செகண்ட் ஒன்னுங்கக்கா. ஓகே, அதுக்கப்புறமா தேர்ட் ஒன். ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம், அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா நம்ம எலிமினேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம்ல, E1 E2 அந்த மாதிரி ஒரு 2 ரியாக்ஷன் பார்த்தோம். விஷ்ணுஜா, சாரணி நிமிஷா, கலைக்கோவன் இது புரிஞ்சதா நடத்துனது? புரிஞ்சுதுக்கா. ஓகே. இப்போ நான் இன்னொன்னு எழுதுறேன், நீங்க மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் சொல்லுங்க. சோ மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் விஷ்ணுஜா நீ சொல்லு. விஷ்ணுஜா, அக்கா. மெல்டிங் பாயிண்ட் ஆர்டர் சொல்லு. 3 1 2. ஆ
312 312 கரெக்ட். ஏன்னா மாலிகுலர் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் மெல்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ மாலிகுலர் வெயிட் வந்து கார்பன்ல எது அதிகமா இருக்கு, இந்த இதுல தான் கார்பன் நிறைய இருக்கு. ஸோ இப்போ அதனுடைய மாலிகுலர் வெயிட் தான் என்னது நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா இதுக்கு ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா SN1 ரியாக்ஷன். இந்த SN1 ரியாக்ஷன் வந்து இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். நான் சொல்றதுல எந்த இடத்துல டவுட் வந்தாலும் SN1 SN2ல கேட்கணும். ஓகேயா? நான் SN1 ரியாக்ஷன் இருக்குல்ல, நான் எக்ஸாம்பிளோட சொல்லி தரேன். SN1 ரியாக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு புரோட்டிக் சால்வெண்ட், போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ல நடக்கும். இது என்னக்கா பேர் அப்படின்னா, போலார் சால்வெண்ட்ன்றது என்னது, எனக்கு H+OH- இருக்கணும். அதாவது எனக்கு ஒரு இதுல பாசிட்டிவ் இன்னொரு இதுல நெகட்டிவ் இருக்கணும். அதுதான் என்னது அப்படின்னா போலார் சால்வெண்ட். இப்போ நான் போலார் சால்வெண்ட்னா கார்பன் டெட்ராக்ளோரைட் எடுத்துக்கலாம். அதுல பாருங்களேன், இங்க பாருங்க இப்படி இருக்குமா, இதுல குளோரின் தானே மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். சோ இப்ப இப்படி போகும் கரெக்டா, அதே மாதிரி இப்படி போகும். சோ அதே மாதிரி இப்படி போகும். அப்ப மொத்தமா என்ன ஆகிரும், பொலாரிட்டியே 0 ஆகிடும் கரெக்டா. பட் இதே நான் ஹைட்ரஜன் OH வாட்டர் எடுத்தேன் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இப்போ எனக்கு ஆரோ மார்க் இப்படி போற தொட்டு எனக்கு ஒரு டைபோல் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து போலார் சால்வெண்ட்னு சொல்லுவோம் கரெக்டா. ஸோ நான் இது வந்து நம்ம கெமிக்கல் பாண்டிங்ல பார்த்தது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொன்னேன். ஸோ SN1 ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி போலார் சால்வெண்ட்ஸ்ல எனக்கு நடக்கும். ஓகேவா? இப்போ இங்க பாருங்களேன், நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி ஒரு டெரிஷியரி குரூப் எடுத்திருக்கேன். ஓகேவா? டெரிஷியரி குரூப் கார்பன், இந்த கார்பன் வந்து டெரிஷியரி கார்பன். ஓகேவா? இதோட நான் ஒரு ஆல்கஹாலை நான் ஆட் பண்றேன். ஓகேவா? இங்க என்ன நடக்கும் அப்படின்னா போலார் சால்வெண்ட்ல இருக்கிற தொட்டு இது என்ன பண்ணிரும் அப்படின்னா, இது 3 டிகிரி, ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல 3 டிகிரி கார்பன் வந்து ரொம்ப ஸ்டேபிள் கரெக்டா. சோ இது என்ன பண்ணிரும், இது ரொம்ப பல்கியா இருக்கிற தொட்டு, அதாவது ரொம்ப பெருசா இருக்கிற தொட்டு ஈஸியா இது என்ன பண்ணிரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ணிரும். ஓகேவா? சோ கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ண தொட்டு எனக்கு இந்த Br- வந்து இங்க இருந்து இருக்குல்ல இந்த பிராமின், அது வெளியில போயிரும். ஓகேவா? இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். சோ இப்ப இது என்ன பண்ணிரும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இதே இடத்துல வந்து அட்டாக் ஆயிடும். சோ அப்படி அட்டாக் ஆனது அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டெரிஷரி பிராமைட் எடுத்திருக்கேன். டெரிஷரி பிராமைட்னா எனக்கு இப்படி இருக்கும். இது வந்து எனக்கு 3 டிகிரியா இருக்கிற தொட்டு 3 டிகிரி கார்போகேட்டையானா இருக்கிறதுனால எனக்கு என்ன பண்ணிரும், ஈஸியா இது கூட நான் OH- ஆட் பண்றேன். ஈஸியா இது என்ன பண்ணிரும், கார்போகேட்டையான ஃபார்ம் பண்ணிரும் இந்த Br வெளியில கொடுத்துட்டு. சோ அப்போ Br- வெளியில வந்துருது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கார்போகேட்டையான் இருக்கு. சோ இந்த கார்போகேட்டையான்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆல்கஹால் என்ன ஆகுது, ஆட் ஆகுது. சோ அப்படி ஆட் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகும், சாரி இந்த சைட் கார்பன், இங்க CH3. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டெரிஷரி ஆல்கஹால் எனக்கு கிடைக்குது. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ரேட் இருக்கு பாத்தீங்களா, எனக்கு இங்க 2 காம்பவுண்ட் வந்து அட்டாக் ஆகுது. ஒண்ணு என்னது, இந்த பல்கி குரூப், இன்னொன்னு என்னது இந்த OH- கரெக்டா. இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் இருக்கு. இதுல ரேட் என்ன பண்ணும் அப்படின்னா நான் எடுத்திருக்க ஆல்கைல் ஹாலைட மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேயா?
இதுதான் இந்த ரியாக்ஷன். SN1ல யாருக்காவது டவுட் இருக்கா? கலைக்கோவன் இது புரிஞ்சதா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? அக்கா ஆ இந்த ரியாக்ஷன்ல ரேட் வந்து பிஆர்ல டிபெண்ட் ஆயிருக்கா? புரியல. என்ன சொன்ன? ரேட் வந்து பிஆர்ல டிபெண்ட் ஆயிருக்காக்கா. எனக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதே. இன்னும் ஒரு தடவை சொல்லு. பிஆர் வந்து ரியாக்ஷன் ரேட் இருக்குல்லக்கா. ரியாக்ஷன் ரேட். அதை டிபெண்ட் பண்ணி நம்ம எதை எழுதுறோம்னு நம்ம பார்த்தோம். ரியாக்ஷன் ரேட்னா எவ்வளவு சீக்கிரமா அது வருது அப்படின்றது, முடியுது அந்த ரியாக்ஷன். அது வந்து அல்கைல் ஹாலைட மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு, வேற எதையும் டிபெண்ட் பண்ணி இல்ல. இப்ப புரியுதா? இல்லைன்னா உன் டவுட் வந்து எனக்கு மெசேஜ் மாதிரி போடு, நான் உனக்கு அப்ப பார்த்துட்டு சொல்றேன். கனகலட்சுமி இது புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுக்கா. அகிலன் புரிஞ்சதா? விஷ்ணுஜா, சாரா நபிஷா? புரிஞ்சுதுங்கக்கா. ஓகே. இப்போ SN2ல என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். இங்க வந்து ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா 3 டிகிரிக்கு அதிகமா இருக்கும், அதுக்கப்புறமா 2 டிகிரிக்கு, அதுக்கப்புறமா 1 டிகிரிக்கு. ஸோ இப்போ SN1 ரியாக்ஷன்ல 3 டிகிரி பெருசு, அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 1 டிகிரி. இப்போ SN2 வந்து இதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட். இது என்னக்கா கொஞ்சம் ஆப்போசிட் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க கார்பன் இருக்கு, நான் 1 டிகிரி கார்பனை எடுக்கிறேன். ஏன்க்கா 1 டிகிரி கார்பன் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இருங்க, நான் ஒரு நிமிஷம். ம். இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்ரஜன் வந்து பேக் சைட்ல இருக்கிற தொட்டு நான் என்ன பண்றேன், ஒரு மாதிரி டேஷ் ஸ்ட்ரக்சர்ல எழுதுறேன். பேக் சைடு எப்பவுமே ஹைட்ரஜன் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம டேஷ் மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதே மாதிரி OH மைனஸ் அட்டாக் ஆகுது. சோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இந்த OH மைனஸ் வந்து இந்த கார்பன் எப்படி இருக்கு, இந்த OH மைனஸ் வந்து இந்த கார்பனுக்கு பின்னாடில இருந்து அட்டாக் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? இந்த OH மைனஸ் என்ன ஆகுது, இந்த கார்பனுக்கு பின்னாடில இருந்து அட்டாக் ஆகுது. சோ 1 டிகிரி கார்போகேட்டையான் வந்து அவ்வளவா ஸ்டேபிளா இருக்காது. கரெக்டா? சோ பின்னாடில இருந்து அட்டாக் ஆகுற தொட்டு இது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட்டை இது ஃபார்ம் பண்ணும். இது என்னக்கா டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னா, இந்த OH இப்படி அட்டாக் ஆகுறப்போ இந்த இந்த மாதிரி இது கிட்ட டெம்பரரியா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாலஜன்ஸ் என்னது, குட் லீவிங் குரூப். கரெக்டா? இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேட்டை தான் நான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இந்த OH வந்து பேக் சைட்ல இருந்து அட்டாக் ஆகுறப்போ இந்த கார்பனுக்கும் இந்த OHக்கும் டெம்பரரியா ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் இந்த பாண்ட் என்ன ஆகுது, பிரேக் ஆகுது. சோ அப்படி ஃபார்ம் ஆகுற தொட்டு எனக்கு OH, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இந்த சைடு லெஃப்ட் சைட்ல இருந்தது இப்ப என்ன ஆகிடுது, ரைட் சைட்ல அப்படியே திருப்பி வந்துருது. ஓகேவா? அதே மாதிரி இந்த OH என்ன ஆகிடுது, பேக் சைட்ல அட்டாக் ஆகிடுது. ஓகேவா? இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி செகண்ட்ல தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப கம்மி செகண்ட்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் என்ன ஆகிரும் அப்படின்னா போயிடும் வெளியில. இப்போ ரேட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கும். எது 2 அப்படின்னா, இந்த அல்கைல் ஹாலைடை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதே மாதிரி இந்த ஆல்கஹாலையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரேட்
அதே மாதிரி ஆல்கஹாலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஏன் இப்போ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? SN1ல வந்து 3 டிகிரி தான் பெருசு. அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 1 டிகிரி. ஆனா இங்க 1 டிகிரியோட ரேட் தான் என்னது? பெருசா இருக்கும். அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 3 டிகிரி. இது ஏன் அப்படின்னா, இங்க பாருங்களேன். இங்க எனக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் தானே ஃபார்ம் ஆகுது. இப்ப சப்போஸ் என்கிட்ட 2 டிகிரி கார்பன், 3 டிகிரி கார்பன் இருக்குன்ட்டு வச்சுக்கோங்களேன். இங்க எனக்கு CH3, இங்க எனக்கு குளோரின். இப்போ OH மைனஸ் வந்து எனக்கு இங்க இருந்து அட்டாக் ஆகுது. இப்போ இந்த கார்பனை சுத்தி ஃபுல்லா ஆட்டம்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு. கரெக்டா? இந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இது எல்லாமே பல்கி குரூப்ஸ். ஓகேவா? இந்த பல்கி குரூப்பா இருக்கிற தொட்டு இந்த OH மைனஸ் இந்த கார்பன் கிட்ட வர விடாம தடுக்கும். அதாவது ரிப்பெல் பண்ணும். ஓகேவா? நீ வராத அப்படின்னு சொல்லி இந்த 3 பல்கி குரூப்பும் இந்த OH மைனஸ்ட்ட சொல்லும். அதனால ரேட் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகும். அதனாலதான் SN2ல 1 டிகிரி பெருசு, அதுக்கப்புறமா 2 டிகிரி, அதுக்கப்புறமா 3 டிகிரி. சாரா நபிஷா இது புரிஞ்சதா? ஒருக்கா சாரா நபிஷா, சொல்லித்தாங்க சார். விஷ்ணுஜா, யாருக்காவது இன்னும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. அகிலன் இது ஓகேயா? எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா ரியாக்ஷன்ஸ் கொடுங்க. புரியலன்னா நான் இன்னொரு தடவை சொல்றேன். அக்கா இன்னொருக்கா சொல்லித்தாங்கக்கா. ஓகே. நான் இங்க என்ன சொன்னேன் அப்படின்னா OH 1 டிகிரி கார்போகேட்டையானா இருந்தது அப்படின்னா எனக்கு ஈஸியா இந்த OH வந்து அட்டாச் ஆயிரும். எதனால அப்படின்னா 1 டிகிரி ஹைட்ரஜன்ஸ் வந்து அவ்வளவா ரிப்பல்ஷன் பண்ணாது. சோ அதனால இங்க OH வந்து இந்த கார்பன்ல ஈஸியா அட்டாக் ஆயிடுது. சோ இப்படி அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கார்பனுக்கும் OHக்கும் இந்த கார்பனுக்கு OHக்கு என்ன ஆகுது? ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த கார்பனுக்கும் குளோரினுக்கும் ஒரு பாண்ட் ஆல்ரெடி இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. ஓகேவா? சோ அப்படி ஃபார்ம் ஆகுறதுனால எனக்கு OH என்ன ஆகுது? பேக் சைடுல அட்டாக் ஆகி எனக்கு ஆல்ரெடி இந்த சைடு இருந்தது. அதாவது இப்படி இருக்கா கார்பன் ஹைட்ரஜன் எல்லாம் இப்போ என்ன ஆகிடுது? இப்படியா சேஞ்ச் ஆகுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்க பாரு, இங்க கார்பன் ஹைட்ரஜன் 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 இப்படி இருக்கு ஸ்டார்டிங்ல. OH இப்போதான் OH அட்டாக் ஆகுது. OH கிட்டக்க வர வர அதாவது OH இந்த காம்பவுண்ட நெருங்க நெருங்க இந்த ஹைட்ரஜன்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ரிப்பல்ஷன் மூலமா இந்த சைடு திரும்புது. ஓகேவா? சோ இப்படி இருந்தது எனக்கு என்ன ஆகுது? இந்த சைடு சேஞ்ச் ஆகுது. சோ இப்ப எனக்கு வர ப்ராடக்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்வெர்டட் ப்ராடக்டா இருக்கு. சோ அத தொட்டு எனக்கு என்ன ஆகுது? OH வந்து பேக் சைடா எனக்கு அட்டாச் ஆயிக்குது. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு இதுல 1 டிகிரி கார்போகேட்டையானா இருந்தது அப்படின்னா 1 டிகிரி அதாவது ஒரே 1 டிகிரி கார்பனா இருந்தது அப்படின்னா எனக்கு ஈஸியா ரேட் அதாவது சீக்கிரமாவே இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருது. 2 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் லேட்டா முடியுது. 3 டிகிரி ரொம்ப டிலே பண்ணுது. எதனால அப்படின்னா 3 டிகிரினா இந்த சைட் ஃபுல்லா பல்கி குரூப்ஸ் இருக்கா? இந்த பல்கி குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த OH மைனஸ வர விடாம தடுக்குது. ஓகேவா? சோ அதனால ரியாக்ஷன் ரேட் வந்து குறையுது. இப்போ புரியுதா சாரா நபீஷா? புரியுதுக்கா. ஓகேடா. கலைக்கோவன் எனக்கு புரிஞ்சதா? கலைக்கோவன் புரிஞ்சுதுக்கா. ஓகே. இதெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் பார்க்க போறீங்கல்ல அந்த சாப்டர்ல வரக்கூடியது. சோ ஹைட்ரோ கார்பன்ல நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஒசனாலிசிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. சோ டவுட் இருந்ததுன்னா எப்ப வேணாலும் நீங்க மெசேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா